புதிய இந்தியாவின் கூல் ட்ரிங்க். 22 கோடி ரூபாய் பே பண்ணி ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி அவர்கள் 2022 ஒரு செத்து போன பிராண்ட், கிட்டத்தட்ட பேச்சு மூச்சு இல்லாம 20 வருஷம் இருந்த கேம்பா ஒரு பிராண்டை வாங்கி 1-2 வருஷத்துல கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி மார்க்கெட்ல ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிட்டாங்க. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் பிசினஸ்லயே காலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 5 ரூபாய்க்கு 250 மில்லி வாட்டர் பாலை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது யாருக்கு அதிகம் பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வாட்டர் பிசினஸ்ல ஜாம்பவான கொடி கட்டி பறந்துட்டு இருந்த பிஸ்லரி வாட்டர் இருக்காங்களே, 50 வருஷமா பிஸ்லரி வாட்டர் இந்தியா ஃபுல்லா இவங்க 122 பாட்டிலிங் பிளான்ட்ஸும் 6 மில்லியன் இந்தியன் ரீட்டைல் அவுட்லெட்ஸும் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு போட்டியா தான் இப்ப ரிலையன்ஸ் வாட்டர் பிசினஸ்ல இறங்குறாங்க. இதுலயும் கிரேசியான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஸ்லரி அப்படின்னு சொன்னோம்னா பாதி பேத்துக்கு அது ஒரு பிராண்டுன்னு தெரியாம, ஓ பிஸ்லரினா வாட்டர் பாட்டில் அப்படின்னா பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பிஸ்லரிக்கு ஆப்போசிட்டா முகேஷ் அம்பானி கால் பதிச்சிருக்காருங்க. குடிநீர் பாட்டில் வணிகத்திலும் கால் பதித்துள்ளது. இந்நிறுவனம் கேம்பா ஷியர் என்ற பெயரில் குடிநீர் பாட்டில்களை விற்க தொடங்கியுள்ளது. 30 வயசு கீழே இருக்கவங்களும் பாதி பேத்துக்கு இந்த கேம்பா கம்பெனி அப்படின்னா என்னன்னு பாதி பேத்துக்கு தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு கோலா கம்பெனியை வாங்கி அந்த பிஸ்லரியோட மார்க்கெட்டையே நடுநடுங்க வைக்கிற அளவுக்கு பல ஸ்ட்ராட்டஜியா பண்ணிக்கிட்டு வருது. இது எந்த அளவுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் பிசினஸ் அதாவது வாட்டர் மார்க்கெட்டை பயங்கரமா டாமினேட் பண்ண போகுது அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில ஜியோ 2014 எப்படி உள்ளுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு இந்த பிசினஸ்லயும் அவங்களோட மார்க்கெட்டை நிலைநிறுத்துவாங்க அப்படின்ட்டு நான் சொல்லலங்க. கொக்கோ கோலாவோட குளோபல் சிஎஃப்ஓ அவரே இதை பத்தி சொல்லியிருக்காரு. இது சிறப்பா இந்த வாட்டர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது எங்களுக்கு பயங்கர சேலஞ்சஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல முக்கியமா 3 விஷயத்தை பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்காக இந்த கேம்பா கம்பெனியை ரிலையன்ஸ் அம்பானி அவர்கள் 22 கோடி ரூபாய் பே பண்ணி வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 30,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேம்பா அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஏற்கனவே இந்தியன் மக்கள் மனசுல கொஞ்சம் இடம் பிடிச்சிருக்கு. அதை எப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா ஒரு வெப்பனா யூஸ் பண்ண போறாரு, அதை விஷயத்தையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த கேம்பா கம்பெனி வாட்டர் பிசினஸ் இந்தியன் கன்சியூமரை எப்படி கவர் பண்ண போறாங்க, அதோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அப்படின்ட்டு இந்த 3 விஷயங்களை இந்த வீடியோ ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1977 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கொக்கோ கோலா கம்பெனி இருக்குல்ல, அது இந்தியா விட்டு வெளியேற சொல்லிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொக்கோ கோலா கம்பெனியோட இன்கிரீடியன்ஸை இந்தியன் கவர்மெண்ட் ரிவீல் பண்ண மறுத்துட்டாங்க. அதனால இந்தியா விட்டு நீங்க வெளியேறுங்க சொன்ன உடனே அந்த இடத்துல கொக்கோ கோலா கம்பெனி இந்தியா விட்டு வெளியேறிச்சுங்க. அந்த இடத்துல பயங்கர ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆரம்பிச்சு. முக்கியமா ட்ரிங்கிங் பிசினஸ்ல இந்த கேம்பா கம்பெனி பியூர் ட்ரிங்கிங் குரூப்பா உள்ளுக்கு வந்தது. 1980ஸ்லாம் பல செலிபிரிட்டியை யூஸ் பண்ணி முக்கியமா பாலிவுட் ஸ்டார் கையிலலாம் இந்த கோலா பாட்டில கொடுத்து பயங்கரமா அட்வர்டைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1991 இந்தியன் எக்கனாமிக் லிபரலைசேஷன் கொண்டு வரப்பட்டது. இதனால வேர்ல்டுல உள்ள பல ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ள பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அப்ப கொக்கோ கோலாவும் பெப்சியும் உள்ளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. உள்ளுக்கு நான் சாதாரணமா வரலங்க, லாட்ஸ் ஆஃப் மணியை உள்ளுக்கு கொண்டு வந்துச்சு. அந்த இடத்துல கேம்பா அவங்களுக்கு ஈக்குவலா மேட்ச் அப் பண்ண முடியல. கேம்பா அடி வாங்குச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்ல. ஏன்னா லோக்கல் பிராண்ட்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் இந்த இடத்துல காணாமவே போயிருச்சுங்க. அதுக்கு 3 சீக்ரெட் வெப்பன்ஸா இந்த கொக்கோ கோலா பெப்சி கம்பெனி வச்சிருந்தாங்க. என்ன அந்த 3 விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி அட்வர்டைசிங், அதாவது பாலிவுட் ஸ்டார்ஸும் கிரிக்கெட் ஸ்டார்ஸ் கையிலேயே இந்த கொக்கோ கோலா பெப்சி அந்த பாட்டில கொடுத்து பயங்கரமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள மூல முடுக்குலாம் தன்னோட பிராண்டை கொண்டு போகிறதுக்காக ட்ரக்கா ஏற்றிட்டு கொண்டு போய் அவுட்லெட்ல கொடுத்தாங்க. இதுலயும் முக்கியமா என்ன அப்படின்னா, ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் எல்லா அவுட்லெட்ஸுக்கும் இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலம் இந்த பிசினஸை விரிவுபடுத்துறாங்க. தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் வார், அதாவது லோக்கல் பிராண்டோட கம்மியான பிரைஸ்ல கொக்கோ கோலாவும் பெப்சியும் கொடுத்ததுனால இதனால லோக்கல் பிராண்ட்ஸ் நிறைய அடி வாங்குச்சுங்க. இதுல முக்கியமா 2000ஸ்ல கேம்பா கம்பெனி பயங்கரமா அடி வந்துருச்சு. ஒரு டெட் பிராண்டாவே போயிருச்சுங்க. ஹரியானா அந்த மாதிரி ஒரு மாநிலத்துல மட்டும் சில பேர் இதோட மெமரிஸுக்காக இதை வாங்கி கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ரிலையன்ஸ் குரூப் முகேஷ் அம்பானி அவர்கள் 22 கோடி
கொடுத்து இதை வாங்கி பிரில்லியன்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இன்னைக்கு 1 or 2 இயர்ஸ்ல வந்து 1000 கோடி ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிருக்காங்க. ஆனா அதோட ரிலையன்ஸ் கம்பெனி வந்து நிப்பாட்டாம FMCG அந்த செக்டார்லயே மிகப்பெரிய அளவுக்கு கால் பதிச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா கிட்டத்தட்ட வந்து 40,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். இந்த 40,000 கோடி எவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் FMCGல கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்த பிரிட்டானியாவும் அமெரிக்காவும் இருக்காங்களா அவங்களோட இயர்லி ரெவன்யூ வந்து 2 கம்பெனியும் சேர்த்துமே வந்து இந்த 40,000க்கு கீழே அப்படின்னு தாங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த கேம்பா இந்த பீவரேஜஸ்க்கு மட்டும் வந்து 6 to 8,000 கோடி வரைது ஒதுக்கி இருக்காங்களாங்க. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் தோணும், இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை எப்படி ரிலையன்ஸ் கேம்பாவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆனா அப்படியே வந்து இவங்களோட காம்படிட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸ்லரி, கோக், பெப்சி இவங்கெல்லாம் ஏற்கனவே ஒரு 30 வருஷமா மிகப்பெரிய ஜாபான்களா செயல்பட்டு வராங்க. அது பில்டிங் இருந்தாலும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, பல டிகேட்ஸ் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படி அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு பல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா 90s 2000 காலகட்டத்தில் வந்து ஒரு ஸ்மால் ஷாப் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஃப்ரிட்ஜ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காதுங்க. ஏன்னா அந்த கமர்ஷியல் ஷாப்பில் ஃப்ரிட்ஜ் வாங்குற அளவுக்கெல்லாம் அவங்ககிட்ட பண வசதியெல்லாம் இருக்காதுங்க. அந்த டயத்தில் வந்து கோக்கும் பெப்சியும் வந்து இந்தியாவில் உள்ள மூல முடுக்கில் உள்ள எல்லா ஷாப்புக்கும் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரிட்ஜோட மெயின்டெனன்ஸு, சர்வீசஸ்ஸு இதுவும் போக வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் வந்து கெட்டி ஷாப்பை ஃபுல்லாகவே கவர் பண்ணாங்க. இதனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இதனால வர்ற கஸ்டமர்ஸ் வந்து டைரெக்டாக பெப்சி கோக் தான் வந்து பை பண்ண தோணும். ஏன் அப்படின்னம்னா மற்ற ப்ராடக்ட்லாம் அந்த ஷாப்பில் ஏதோ ஒரு செல்ஃபில் மூளை முடுக்கில் கொஞ்சம் வார்மாக இருக்கும். ஆனால் இந்த 2 ப்ராடக்ட் வந்து ரொம்ப கூலாக இருக்கும். இப்படித்தான் அந்த வந்து தன்னோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வேற லெவலில் யூஸ் பண்ணி இந்தியாவில் மூளை முடுக்கில் உள்ள ஷாப்லலாம் தன்னோட பிராண்டை வந்து நிலைநிறுத்தினாங்க. இப்போ ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட், அதாவது கோக்குக்கும் பெப்சிக்கு எதிராக வந்து ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட் வருதுன்னு வச்சுக்கோமே, அவங்களும் அதே கடைக்கு போய் எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போனா அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து வரப்போற புது கம்பெனியும் வந்து யூஸ் பண்ண முடியாதுங்க. ஆனால் நம்ம ரிலையன்ஸ் கேம்பாவோட ஸ்ட்ராட்டஜியை வேறங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த FMCGயோட இண்டஸ்ட்ரியில் முக்கியமாக எல்லா ப்ராடக்ட்டுக்கும் மார்ஜின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15%. அதாவது ஒரு ப்ராடக்ட் விற்றா 10லேருந்து 15% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் இந்த ரிலையன்ஸ் கம்பெனி வந்து மற்ற ப்ராடக்டை விட எக்ஸ்ட்ராவே வந்து மார்ஜின் வச்சு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து 20% சில டைம் வந்து ஆஃபருங்கிற பேரில் வந்து அதுக்கு மேலேயும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அந்த ஸ்மால் ஷாப்பில் போய் ஏதாவது ஒரு கன்சியூமர் வந்து ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ஷாப் கீப்பர் எந்த ப்ராடக்ட்டை எடுத்து கொடுப்பாங்க? நம்மளுக்கு மார்ஜின், அதாவது லாபம் கம்மியான ப்ராடக்ட்டை எடுத்து கொடுப்பாங்களா? மற்ற ப்ராடக்ட்டை விட பாதி மடங்கு லாபம் உள்ள ப்ராடக்ட்டை கொடுப்பாங்களா? கண்டிப்பாக லாபம் உள்ள ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க. அதனால வந்து பிரைஸ் மார்ஜின் வந்து அதிகமாக லாபம் சம்பாதிக்கிற மாதிரி வந்து ஷாப் கீப்பருக்கு இந்த இடத்துல பயங்கர ஆஃபர் கொடுத்து 1-2 வருஷத்துல வந்து ரிலையன்ஸ் வந்து தன்னோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை அவங்க வேற லெவலில் யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் ரீட்டைலர் ஷாப் வச்சிருக்க ஒரு கம்பெனிங்க. கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் மட்டும் 18,000 ரீட்டைலர் ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோ மார்ட் அப்படின்னு ஒன்று வச்சு டோர் டெலிவரி பண்ற அளவுக்கு கூட இவங்களோட நெட்வொர்க்கும் சாதாரண எடை போடுற மாதிரிலாம் இல்லைங்க. அதுவும் கிட்டத்தட்ட வந்து மக்களோட ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஆகுறதுல இருந்து மக்கள்கிட்ட போய் சேர்ற வர எல்லா சப்ளை செயினும் பெர்ஃபெக்டா வச்சிருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம் வந்து ரிலையன்ஸ் எந்த ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்தாலும் மார்க்கெட்ல பயங்கரமா டாப்ல வந்துருவாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் வந்து 2016ல டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. 2016ல டெலிகாம் இண்டஸ்ட்ரி உள்ளுக்கு வரல, ஜஸ்ட் வந்து டெலிகாம் நெட்வொர்க் ப்ரொவைடரை உள்ளுக்கு வராம சாதாரண மக்கள் கூட வந்து இதை யூஸ் பண்ணாம எஸ்கேப் ஆகிற மாதிரியெல்லாம் இல்லை. ஏன் அப்படின்னம்னா சிம்முக்கு மட்டும் குறைஞ்ச அமௌண்ட்டை வாங்கிட்டு ஃபுல் டாக் டைம் ஃப்ரீ, இன்டர்நெட் ஃப்ரீ இப்படின்னு சொன்னா மக்கள் வந்து கண்டிப்பா அந்த ட்ராப்ல மாட்டதாங்க செய்வாங்க. அப்படி 2016 உள்ளுக்கு வந்து தன்னோட காம்படிட்டர் பல பேரை கிட்டத்தட்ட ஏர்செல், வோடாஃபோன், டெக்கோமா இவங்களை எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி இன்னைக்கு அவங்களோட பிரைஸை ஏற்றி பெரிய ஜாம்பவானா வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அதே மாதிரி தான் OTTலயும் அப்படிதான் வந்தாங்க, ஜியோ சினிமாலயும் அப்படிதான் வந்தாங்க, ஹாட்ஸ்டார்லயும் உள்ளுக்கு அப்படிதாங்க வந்தாங்க. அதே ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து இந்த FMCG-யான கேம்பா பிசினஸ்லயும் செயல்படுத்த போறாங்க. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொக்கோ கோலா, பெப்சி இவங்கெல்லாம் இருக்காங்களே, ஆரம்பத்தில் வரையில அவங்க
கூல் ட்ரிங்க்ஸா தான் உள்ளுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற ட்ரிங்க்ஸ் ஃபிளேவரை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பிசினஸ்ல உள்ளுக்கு இறங்கினாங்க. ஆனா இந்த கேம்பா வந்து லான்ச் பண்ணையிலேயே எல்லா ப்ராடக்ட்டையும் உள்ளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் லோ பிரைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்னென்ன ப்ராடக்ட்லாம் யார் யார் காம்படிட்டருக்கு அகைன்ஸ்டா வந்து இந்த கேம்பா பிசினஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோக்குக்கும் பெப்சிக்கும் அகேன்ஸ்டா வந்து கேம்பா கோலா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து மிராண்டாவுக்கும் ஃபேண்டாவுக்கும் அகேன்ஸ்டா வந்து கேம்பா ஆரஞ்சு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்பிரிட்டுக்கும் 7-அப்புக்கும் வந்து அகேன்ஸ்டா வந்து கேம்பா லெமன் அப்படின்னு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து தம்ஸ் அப்புக்கு அகேன்ஸ்டா வந்து கேம்பா பவர் அப் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் அந்த மாதிரி வந்து ட்ரிங்க்ஸுக்கு ஆப்போசிட்டா கேம்பா கிரிக்கெட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி கேம்பா பிசினஸ்ல வந்து ஜஸ்ட் உள்ளுக்கு வரையில ஒரே ஒரு யூனிக் ப்ராடக்டா வராம மொத்தம் ஒரு மாசிவான ப்ராடக்டா தாங்க உள்ளுக்கு வந்திருக்காங்க. இதனால இந்த கூல் ட்ரிங்க்ஸ் பிசினஸ்ல மற்ற கம்பெனிஸ்க்கு வந்து பயங்கர டிஸ்டர்ப்ஸ் ஆகுது. ரிலையன்ஸ் கேம்பா இருக்குங்கிறது எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க. இப்படி இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கோலா பிசினஸுக்காக ஒரு பக்கம் பெப்சி, கொக்கோ கோலா, கேம்பா இப்படி ஒரு பக்கம் சண்டை நடந்துகிட்டு இருக்கல, இன்னொரு பக்கம் நைஸா ரிலையன்ஸ் கேம்பா கம்பெனி தன்னோட காலடியை வாட்டர் பிசினஸ்ல எடுத்து வைக்குதுங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த வாட்டர் பிசினஸ்ல மெகா பெரிய ஜாம்பவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸ்லரி தான். அவங்களுக்கு அகைன்ஸ்டாவும் வந்து குறைஞ்ச ரேட்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெறும் 5 ரூபீஸ்க்கு 250 ml பாட்டிலும் 15 ரூபீஸ்க்கு 1 லிட்டர் பாட்டிலும் கொடுத்துட்டு வராங்க. இது பிஸ்லரி கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இது மிகவும் சீப்பான ரேட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னொரு பக்கம் பிஸ்லரி அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட ப்ராடக்டை வெறும் வாட்டருங்கிற மாதிரி கொடுக்காம மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது தன்னோட ப்ராடக்ட் வந்து பியூரிட்டியா இருக்கும், பிரீமியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னோட வாட்டர் பாட்டிலுக்கு ரேட்டை அதிகப்படுத்தி வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ்ல ரிலையன்ஸ் வந்து பிஸ்லரிக்கு காம்படிட்டிவா வந்து ரேட்டு கம்மியாகவும் அதே பியூரிட்டியோட நாங்களும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா, ரிலையன்ஸ் ஏற்கனவே வந்து தன்னோட ப்ராடக்டான டெலிகாம் நெட்வொர்க் ப்ரொவைடரா இருக்கட்டும், ஜியோ சினிமாவா இருக்கட்டும், அடுத்து டிவி வாட்சிங் ஹேபிட்ஸா இருக்கட்டும், ஷாப்பிங் சம்பந்தமான நிறைய பொருட்களை வந்து வீட்டுக்கே கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு வரையில தன்னோட வாட்டர் பிசினஸ்லயே தாங்களும் பியூரா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டு பிஸ்லரி வந்து தன்னோட பொருள் வந்து ஏற்கனவே பியூரிட்டின்னு சொல்லி தானே வித்துருக்காங்க. இதுக்கப்புறம் ரேட்டையும் பிஸ்லரி குறைக்க முடியாம வந்து இதெல்லாம் வாட்டர் பாட்டில் வர்றதெல்லாம் பியூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாம வந்து வெயிட் பண்ணி பொறுமையா ரிலையன்ஸோட ஸ்ட்ராட்டஜியை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் வந்து இருக்குங்க. இதோட ரிலையன்ஸுக்கு பிஸ்லரியை கம்பேர் பண்ணும்போது ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்கு. மிகப்பெரிய வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ஆரம்பிச்சு ரீட்டைல் ஸ்டோர் வர தன்னோட சப்ளை செயினை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அது மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து தன்னோட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, ஜியோ சினிமால இருந்தாலும் சரி, ஹாட்ஸ்டார்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப சிறப்பா யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் அவங்ககிட்ட கைவசம் இந்த மாதிரி மீடியம்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. இதனால ரிலையன்ஸுக்கு பயங்கர அட்வான்டேஜா வந்து இவங்களோட ப்ராடக்ட்டை வந்து அக்ரெசிவா இம்பாசிபிள் டு இக்னோர் எப்படி வந்து ஜியோவோட நெட்வொர்க் வந்து உள்ளுக்கு வந்தவரை யாருமே சீப்பா கிடைக்கிறன்னு இக்னோர் பண்ணிட்டு இல்லாம நல்லா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து எஃப்எம்சியோட ப்ராடக்ட்லயும் வந்து விலையை சீப்பா குறைச்சு அதையும் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதை இன்னொரு கோணத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எஃப்எம்சிஜி செக்டார் இருக்குல்ல, அதுல ஒரு இந்தியன் கம்பெனிஸ் வந்து ஃபைனலா ஒரு குளோபல் லெவலுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு வந்து இந்த ரிலையன்ஸ் வந்து முன்னேறிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஐடி செக்டார்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் வந்து இந்தியன் கம்பெனிஸ் வந்து குளோபல் லெவல்ல இருக்கு. அதே மாதிரி வந்து இந்தியன் கம்பெனிஸ் பார்மா செக்டர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் அண்ட் டாக்டர் ரெட்டி அதுவும் இருக்கு. இதே வந்து எஃப்எம்சிஜில பார்த்தோம் அப்படின்னா டாபரும் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டும் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு இல்ல. ஆனா ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு குளோபல் லெவல்ல போட்டி போடுறாப்ல வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட வந்து இந்த 40,000 கோடி சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். உண்மையிலேயே இந்த எஃப்எம்சிஜியோட இந்தியன் கம்பெனிஸ் யூனிலீவர், பிஎன்ஜி அளவுக்கு வந்து பெரிய குளோபல் கம்பெனி எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லதாங்க. அதுக்காக தான் ரிலையன்ஸ் வந்து தன்னோட பிசினஸ் வந்து குளோபல் லெவல்ல பெரிய பிராண்டா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய ஸ்கேல் அப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இப்பவுமே பல கண்ட்ரீஸ்க்கு வந்து தன்னோட கால் தடத்தை பதிச்சுட்டாங்க. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஏசியா, நேபாள், ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, இப்போதைக்கு இந்த 5 கம்பெனில தன்னோட எஃப்எம்சிஜி பிசினஸை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இன்னும் வர்ற காலத்துல வந்து கிட்டத்தட்ட 25 கண்ட்ரீஸ்க்கு, அதாவது நெக்ஸ்ட் 1 இயர்ல வந்து இன்னும் 25 கண்ட்ரிக்கு கொண்டு போய் தன்னோட பிராண்டை சேர்க்கணும் அப்படின்ட்டு தான் வந்து இவங்க முடிவு பண்ணி செயல்பட்டு இருக்காங்க. இப்ப புரியுதா கேம்பா வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு தவிர்க்க முடியாத பிராண்ட் அப்படின்ட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து வச்சு நீங்களே முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க
கேம்பா கண்டிப்பாக தன்னோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினால நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் பயங்கரமான ஒரு ப்ராடக்டாக வரும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.